ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 12/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாள் கால பைரவாஷ்டமி. ஆகவே இன்றைய நாளிலே மாலையிலே சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே கலை மற்றும் கல்வி தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். ஏதேனும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் மரணம் அடையும் வரை ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த நேரத்திலே அதனை தொடங்கலாம். சிறப்பாக நீங்கள் என்ன வித்தையை கற்றுக்கொள்ள நினைக்கின்றீர்களோ அந்த வித்தை நல்லபடியாக உங்களுடைய அறிவுக்கு எட்டும். விரைவிலே கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே அதனை செய்யுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 10 முதல் 11 வரை. இந்த வேளையிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 1:03 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய திதி இன்று காலை 4:46 வரை தேய்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் தனுசு ராசிக்கு சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். மேலும் இன்றைய நாளிலே பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தாய் வழி மூலமாக சொத்துக்கள் கைக்கு வரும். அதற்கு ஏதேனும் வழிவகைகள் தென்படும். உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்கான வேலை வருகின்றது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டு. மேலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருள் வரவு, தனலாபம் இவையெல்லாம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்கின்ற விதத்திலே இருக்கும்போது நாம் சற்று சோம்பேறித்தனத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கும்போது அந்த உழைப்பானது எளிதாக நமக்கு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய நாளிலே நாளும் கோளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆகவே அதிகாலையிலேயே எழுந்து உங்களுடைய உழைப்பை தொடங்குங்கள். வெற்றிகள் தேடி வரும். பணம் பல வகைகளிலே வரும். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் வெற்றிகள் தேடி வருகின்றன. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும்.
திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் தேடி வருகின்ற அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக தெளிவாக காணப்படக்கூடிய நல்ல நாள். அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பலு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை அதிகம் துதிக்க வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே பைரவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி தேடி வருகின்ற நாள். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சர்வமங்கலமும் ஐஸ்வர்யமும் தேடி வருகின்ற நல்ல நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நல்ல நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சந்திராட்டமும் நாள் முழுவதும் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சந்திராட்டமும் இருக்கின்ற நாட்களிலே முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. பெரிய அளவிலே பணத்தை கையிலே வைத்து கொள்ளக்கூடாது.
வங்கியிலே பணம் இருந்தால் அதை தேவையில்லாமல் இன்றைய நாளிலே எடுக்காதீர்கள். பணமோ பொருளோ நகையோ போன்றவை தொலைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்திராட்டம நாளிலே கைப்பொருள் தொலையும், நட்டங்கள் ஏற்படும். ஆகவே சந்திராட்டம நாளிலே இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்றால் கூட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குங்கள். டெபிட் கார்டை உபயோகப்படுத்துங்கள். கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்தாதீர்கள். இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். கடன் என்பது எப்படி வாங்கினாலும் கடன் தான். ஆகவே சந்திராட்டம் இருக்கின்ற நாளிலே கடன் வாங்கினால் அந்த கடன் அடையாது. ஆகவே கடன் வாங்காதீர்கள். புதிதாக தொழிலிலே எதுவும் முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். இன்றைய நாளிலே மௌனமாக இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே பைரவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகின்ற நல்ல நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் மிக நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள். இன்றைய நாளிலே தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். சிறப்பான நாள் இது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஐப்பசி மாதம் நிறைவு பெற இருக்கின்றது. ஐப்பசியிலே நாம் கோலாகலமாக இந்த ஆண்டும் இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணார கண்டு ரசித்தோம். சிவனை பற்றி எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். ஐப்பசி அன்னாபிஷேகம் அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்ற நல்ல நாள். இந்த வருடம் குறிப்பாக தமிழகத்திலே எல்லா ஆலயங்களிலேயும் இந்த அன்னாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை கோவிலிலே கட்டுக்கடங்காத கூட்டம். கண்களிலே நீர் பனித்தது சிவபெருமானுடைய கருணையை எண்ணி. இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம், இந்த அன்னாபிஷேகத்தை காண்கின்றவர்களுக்கு வாழ்க்கையிலே உணவு பஞ்சம் என்பதே அவர்களுடைய வீட்டிலே வராது. எந்நேரமும் அரிசி அவர்களுடைய இல்லத்திலே நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் இந்த அரிசி என்ற சொல்லிலேயே ஹரியும் சிவனும் ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். அற்புதமான ஒரு விஷயம் இது. நெல் அரிசியாகும், அரிசி சோறாகும். சோற்றுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அது தேகத்திலே சக்தியாகிவிடும். அதுபோலத்தான் நம்முடைய ஆன்மா என்பது பிறப்பெடுக்கும். அது பல பல ஜீவன்களாக உலாவும். கிட்டத்தட்ட
84 லட்சம் பிறவிகள் இருப்பதாக சொல்கின்றார்கள் பெரியவர்கள். இந்த 84 லட்சம் பிறவிகள் முடிந்து நாம் எடுக்கின்ற மனித பிறப்பானது இந்த பிறப்போடு இறைவனோடு கலந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. அதனால்தான் இந்த மனித பிறப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னாபிஷேகம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விழா. இதனை கண்ணார காண்பவர்களுக்கு உலகிலே வாழும் வரை அன்னத்துக்கு பிரச்சனை இல்லை. அதேபோல் நாம் இறந்த பிறகு மறுபிறப்பு இல்லை. சோறாக பொங்குவதும் சிவம், அதை உண்பதும் சிவம், அதை வயிற்றில் அக்னியாக ஏற்றுக்கொண்டு திவ்ய சக்தியாக தேகமெங்கும் விநியோகிப்பதும் சிவம். சிவம் சிவம் சிவம், எல்லாமே சிவம். ஒவ்வொரு அரிசியும் லிங்க வடிவம். வயிற்றிலே தோன்றுகின்ற ஜடாக்னியும் சிவ வடிவம். சிவத்தை கொண்டே ஆற்றுவதுதான் அன்னதானம். ஐப்பசி நாளிலே ஈசனுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் வழங்கப்படுவது அதன் காரணமாகத்தான். சிவபெருமானுடைய அந்த தேகத்திலே பட்ட அரிசியானது ஒரு பருக்கையாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பக்தர்கள் எல்லோரும் அங்கே பிரசாதத்துக்காக காத்திருக்கின்றார்கள். வேள்வி வளர்த்து அந்தந்த தேவர்களுக்கென சமித்துகளை தீயிலே இட்டு பூர்ணாகுதி அளித்து தேவர்களுடைய பசியை போக்குவது போல ஒவ்வொரு மனிதர்களும் உரிய நியமப்படி நெற்றியிலே நீர் அணிந்து மந்திரமாவது நேரு, இந்த திருநீரானது நாம் இட்டுக்கொண்ட உடனேயே மந்திரமாகின்றது. அன்னத்தை சுற்றி நீர் தெளித்து சிவ மந்திரங்களை உச்சரித்து, மந்திரம் தெரியவில்லையா, சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம, இந்த ஒரு மந்திரம் போதும். இந்த மந்திரத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து கொண்டு அந்த உணவை நாம் உண்ணத் தொடங்க வேண்டும். வேள்வியிலே நெருப்பை எழுப்பி முறையாக சமித்துக்களை சமர்ப்பிப்பது போல நம் வயிற்றிலே இருக்கின்ற அக்னிக்கும் உணவை வெகு பவ்யமாக நாம் உண்ண வேண்டும். உணவை மரியாதை இல்லாமல் உண்ணக்கூடாது, நின்று கொண்டு உண்ணக்கூடாது, ஆகாயம் பார்க்க உண்ணக்கூடாது. இவையெல்லாம் சாப்பிடுவதற்கு இருக்கின்ற லட்சணங்கள். இவற்றை கடைபிடிக்க வேண்டும். அன்னாபிஷேகம் என்பது சாதாரணமான ஒரு விழா அல்ல. சகரத்தையும் படைத்து அதற்கான உணவையும் கொடுத்து நாளும் காத்து வரும் ஈசனுக்கு உணவையே அபிஷேகமாக அளித்து கொண்டாடும் விழாதான் இந்த அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்தை இந்த மாதத்திலே அழகாக கண்ணார கண்டோம் எல்லோரும். எதிர்வருகின்ற அன்னாபிஷேகத்துக்குள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமை என்பதே இல்லாமல் போக வேண்டும் என்பதை இறைவனை வணங்க வேண்டும். அதுபோல அன்னத்தை வீணாக்கக்கூடாது, அன்னத்தை அளவுக்கு மிஞ்சி உண்ணக்கூடாது, அன்னத்தை பழிக்கக்கூடாது. கட்டாயம் ஒவ்வொருவரும் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்போது கார்த்திகை பிறக்க இருக்கின்றது, நிறைய ஐயப்ப பூஜைகள் நடைபெறும். உங்களால் முடிந்த உதவிகளை அன்னதானத்துக்கு செய்யுங்கள். பஞ்சபூதங்களின் தலைவனான ஈசனுக்கு அந்த அன்னத்தை நாம் சமர்ப்பிக்கின்றோம். 72 வகை திரவிய அபிஷேகங்களிலா அன்னத்தால் செய்யப்படும் அபிஷேகம் உயர்வானது. அதாவது 72 வகை திரவிய அபிஷேகங்களால் செய்யப்படுகின்ற அபிஷேகத்தை விட அன்னாபிஷேகம் மேன்மையானது என்று சொல்கின்றது ஐதீகம். ஆகவே அன்னபூரணை அன்னமும் பிரம்மம் என்று சாத்திரங்கள் ஆராதிப்பதால் அதை கொண்டு அந்த பரபிரம்மத்துக்கே ஆராதிக்கின்ற இந்த அற்புத நிகழ்வானது இந்த மாதத்திலே நடைபெற்றது. எதிர்வருகின்றது கார்த்திகை தீபம். ஆக சிவனை நினைந்து 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 சிவாய நம 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 என சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே வாழ்விலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சந்திரனுடைய சாபம் தீர்த்த நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி. அதனால்தான் சந்திரனே தனது விருப்ப தானியமான அரிசியை கொண்டு ஐப்பசி அன்னாபிஷேகத்தை முதலாக நடத்தினார். சந்திரன் நடத்திய பிறகுதான் நாம் இங்கே பூலோகத்திலே அன்னாபிஷேகம் நடத்துகின்றோம். இப்படி எத்தனையோ
மிக சூக்ஷ்மமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இதிலே இருக்கின்றது. ஆகவே சிவனை நினைந்து நினைந்து உருகி எல்லாம் சிவனே என்று நாம் நினைத்து விட்டால் நமக்கு இன்பம் துன்பம் என்பதெல்லாம் சரிசமமாக தெரியும். எதை நினைத்தும் கவலைப்பட மாட்டோம், எதை நினைத்தும் மகிழ்ச்சியும் அடைய மாட்டோம். நம்முடைய மனமானது அப்படியே சமநிலைக்கு வந்துவிடும். ஆகவே எம்பெருமான் ஈசனுடைய துணையோடு எதிர்வரும் காலத்தை சிறப்பாக நடத்துவோம், சிவனை நினைப்போம், இந்த பிறப்பு என்கின்ற மாயையிலிருந்து விடுபடுவோம். ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.